லாஸ்ட் எபிசோட்ல அந்த கிரிமினல் டூமை கத்திய வச்சு குத்த வர ஷாக்கான டக்டோங்கோ அவனை ஹக் பண்ணி காப்பாற்ற ட்ரை பண்றா. பட் இதெல்லாம் பார்த்து கோவமான டூம் அவனோட கையை வச்சு அவன் கழுத்தை கட் பண்ண வச்சிடுறான். இந்த எபிசோட்ல டூம் மேல டக்டோங்க்கு உண்மையாவே லவ் இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல டூம் மேல இருந்த பிளட்டை துடைக்கிறதுக்கு டக்டோங் போக அவனும் அவளை தொட விடாம தடுத்துடுறான். இப்போ அவன் கையில அந்த கத்தி குத்தின காயம் இருக்கான்னு பார்க்க அதுவும் மறைஞ்சு போயிருக்குது. அவன் கையை தட்டி விட்டு அவன் ஏன் அப்படி எதுவுமே யோசிக்காம பண்றேன்னு கேட்டதுக்கு எதுவும் சொல்லாதவ அந்த கிரிமினலுக்கு என்னாச்சுன்னு திரும்பி பாக்குறா. ஆனா இன்னும் சாகாத அவனோட உயிரை காப்பாத்த அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் அவனை உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் அங்க இருந்த நர்ஸும் இந்த கிரிமினல் அட்டாக் பண்ண டாக்டரையும் பேஷண்டையும் எங்கன்னு டூமை பத்தி கேட்க அந்த போலீஸ்க்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நீதான் நான் சாகணும்னு ஆசைப்பட்ட, அப்புறம் ஏன் என்னோட உயிரை காப்பாத்த அவளை ட்ரை பண்றேன்னு அவன் மேல கோவப்பட அப்ப அவனோட கையை பிடிச்ச அவளும் என்னை விட நீதான் நிறைய வழியில இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றா. ஆனா எதுவும் சொல்லாத அவன் அங்க இருந்து கிளம்ப போக நான் ஏன் உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணேன்னு எனக்கே தெரியல, உன் மேல அக்கறைப்பட்டதுக்கு சாரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறா. அப்படியே நான் உன்கிட்ட சாரி கேட்டுட்டேன், நீ இப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்ல நீ இப்படி நடந்துகிட்டதாலதான் அங்க ஒருத்தனோட உயிரே போக போகுதுன்னு சொல்றான். அதுக்குள்ளே அவங்க வந்து அவளோட தம்பி அவன் மேல ரத்தமா இருக்கிறத பார்த்துட்டு அவ உண்மையாவே சாக போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழறான். அப்போ உனக்கு நான் சாக போறேன்னு எப்படி தெரியும்னு அவ தம்பி கிட்ட கேட்க அவனும் அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, உனக்கு நிறைய ரத்தம் லீக் ஆகிருக்குன்னு சொல்லி நிறுத்தாம அழுறான். அவன் அழுறதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்ச டக்டோங்கும் டூம் கிட்ட அவனோட மெமரிஸ் எல்லாம் அழிச்சிட்றியான்னு கேட்க உன் தம்பியோட மெமரிஸ் அழிக்கிறது தான் அவனோட விஷயம்னு சொல்ல நான் இப்பவே நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்றான். இப்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் என் அக்கா சாக போறான்னு தெரிஞ்சும் நீங்க அவளை லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஏத்த மாதிரியே டூமும் அவனை தட்டி கொடுக்க கடுப்பாகின டக்டோங் தயவு செஞ்சு உன் ஆக்டிங் நிறுத்துறியான்னு கேக்குறா. இப்போ அவங்க ரெண்டு பேரோட கையை பிடிச்சி நீங்க எப்பவும் ஒன்னா ஹாப்பியா இருங்க, நீங்க ஒன்னா வாழ்றதுக்கு என்னோட பெர்மிஷன் தாரன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து ஓடி போயிடுறான். அப்படியே ஒரு கெஃபேக்கு வெளியே பார்ட் டைமர் வேணும்னு போட்டிருக்கத பார்த்துட்டு அவன் அக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு சேர்க்க வேலைக்கு சேர போறான். உள்ள போன அவன் கண்ணுல தண்ணியை பார்த்து அந்த கெஃபே ஓனர் லீஹியூனும் அவனை உடனே வேலைக்கு சேர சொல்லிடுறான். நியூஸ்ல அந்த கிரிமினல் இறந்து போயிட்டான்னு சொன்னதும் நம்மளை பத்தி ஏன் எதுவும் நியூஸ்ல சொல்லலன்னு டக்டோங்கும் யோசிக்கிறா. அப்போ டூம் அவகிட்ட எனக்கு அவனை பிடிக்கல அதான் சாக விட்டுட்டேன்னு சொல்ல அப்ப என்னையும் உனக்கு பிடிக்காது என்கிட்டயும் அப்படிதான் நடந்துப்பியான்னு கேட்டுட்டே எழுந்து போயிடுறா. அப்ப அவ ட்ரெஸ்ல இருந்த ரத்தத்தை வாஷ் பண்ணிட்டே உன்னோட ட்ரெஸ்ஸையும் கொடு வாஷ் பண்றேன்னு திரும்பி பார்த்தா அங்க அவன் இல்ல. அப்போ சோஃபால படுத்துட்டு அவன் ஆன்டியோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறா. பட் டூமும் அன்னைக்கு நடந்த சீனை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்க்க அங்க அந்த கடவுளும் வந்துடுறா. நீ எதுக்கு அவளை காப்பாத்தினேன்னு அந்த கடவுள் கேட்டதுக்கு அவதான் ஃபர்ஸ்ட் என்ன காப்பாத்தினா அதான் நானும் திரும்ப பண்ணேன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அதுக்கு கடவுளும் நீ தான் யாரு மேலேயும் அக்கறைப்பட மாட்டேன்னு சொல்ல அவ இல்லைன்னா என்னால இந்த உலகத்தை அழிக்க முடியாது அதான் வேற வழி இல்லாம அவளை காப்பாத்தினேன்னு சொல்லிடுறான். மார்னிங் எழுந்து பார்த்தா அவ அங்க டூம் இருந்து அவளை ஒத்து பார்த்துட்டு இருக்கத பார்த்து ஷாக் ஆகுறா. நீ எதுக்கு என்ன காப்பாத்தினேன்னு உண்மையை சொல்லு, அதை நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு அவன் கேட்க நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியலன்னு அவளும் சொல்லிடுறா. அப்படியே உன்னால முடிஞ்சா நீயே கண்டுபிடின்னு சொல்ல நம்ம கான்ட்ராக்ட்னால என்னால நீ என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஷாப்பிங் போயிருக்கும் போது அப்பதான் அவனோட பேர் என்னன்னு கேட்கணும்னு அவளுக்கு ஞாபகம் வருது. ஆனா அவ டூம் கிட்ட அவனோட பேர் என்னன்னு கேட்டதுக்கு எனக்கெல்லாம் நேம் எதுவும் இல்லைன்னு போய் சொல்லிட்டு திரும்ப அவளும் அவனை பிடிச்சி இழுக்க ஸ்லிப்பான அவளை இப்ப அவன் பிடிச்சிடுறான். அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்க டூமும் நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீ நினைக்கிறத என்னால கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்றான். அவ பக்கத்திலே இருந்து அவ என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த நாளே அவ ஆபீஸ்ல ஒரு புது எம்ப்ளாயியா டூம் ஜாயின் பண்ணிக்கிறான். அதை பார்த்து கோவமானவ இங்க என்ன பண்றான்னு அவன் கிட்ட கேட்க அதுக்குள்ளே அவளை ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டுடுறான். இப்போ உள்ள ரெண்டு பேரும் ஒர்க் பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீ உன்னோட ரைட்டர் ஃப்ரெண்டை மீட் பண்ணியான்னு கேட்டதுக்கு அவளும் இல்லைன்னு சொல்லிடுறா. இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த ரைட்டரோட ஒர்க் பத்தி எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீயும் அந்த புது எம்ப்ளாயும் டேட் பண்றீங்களான்னு கேட்க வெளியே பார்த்தா டூம் அவளை ஒத்து பார்த்துட்டே அங்க உட்காந்துருக்கான். ஆபீஸ்ல எப்பவும் அவ பின்னாடியே சுத்தின அவ கிட்ட போய் எனக்கு கையில அடிபட்டிருக்குன்னு கையை நீட்ட அவளும் அந்த சின்ன காயத்துக்கு ஒரு பெரிய பேண்டேஜை ஒட்டி விடுறா. அப்படியே அவனுக்கு ஒர்க் பண்ண சொல்லி கொடுக்கும்போது அவ கை மேல கைய வைக்க சுத்தி இருந்த எல்லாரும் அவங்க உண்மையாவே டேட் பண்றாங்கன்னு நினைச்சிடுறாங்க. அதனால அவ எல்லார்கிட்டையும் எங்களுக்கு நடுவுல எதுவும் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் யாரும் அவளை நம்ப ரெடியா இல்ல. லஞ்ச் சாப்பிட போயிருக்கும் போதும் டூம் வேணும்னே அவளுக்கு முன்னாடி இருக்கிற சீட்ல போய் உட்காந்துக்கிறான். அப்படியே அவ ஆர்டர் பண்ற அதே சாப்பாடு தான் எனக்கும் வேணும்னு அடம் பிடிக்க எல்லாரும் இவங்க டேட் தான் பண்றாங்கன்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஒர்க் முடிஞ்சு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கப்போ நாளைக்கு என்னோட ஆபீஸ்க்கு வருவியான்னு அவ கேட்க அவனும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ உட்கார்றதுக்கு ஒரு சீட் கண்டுபிடிச்சு கொடுக்க இப்ப அவ ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. அதை பார்த்து அவனும் லைட்டா சிரிச்சிட்டே அவளை பார்க்க அப்ப அவனை பக்கத்துல கூப்பிட்டு அவ வேற எதுவும் சீட் இருந்தா அங்க போய் உட்காருன்னு சொல்றா. அதுக்கு அவனும் சீட்லாம் எனக்கு வேணாம் நான் உன்னை பார்த்துட்டே இங்கே நின்னுப்பேன்னு சொல்ல சரி நீ என்ன பாரு நான் என்னோட வேலையை பாக்குறேன்னு அவ சொல்லிடுறா. அப்ப அவ ஃப்ரெண்டோட ரைட்டிங்கை ரீட் பண்ண டக்டோங் பக்கத்துல இருக்கவனும் அதே ரீட் பண்றத பார்த்துட்டு ஹாப்பி ஆகுறா. வீட்டுல இருந்த ஜீனாவும் அவளோட ரைட்டிங்க்கு வந்த கமெண்ட்லாம் ரீட் பண்ண அதுல கொஞ்சம் கமெண்ட்ஸ் சொன்ன மாதிரியே அவளோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னு தான் இருக்குது. அதே நேரம் சாவும் அவ ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு இருக்க அங்க வந்து
லீஹுனும் எப்படி ஆஃபீஸ்ல இருந்து இவ்வளவு சீக்கிரமா வந்த, உன் ஆஃபீஸ் கொலீக்ஸ்லாம் நீ தான் அந்த பில்டிங் ஓனரோட பையனை கண்டுபிடிக்க மாட்டாங்களான்னு கேட்க, நான் ஃபர்ஸ்டா எல்லாம் லாஸ்டா கிளம்புனா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுறான். என்னோட கெஃபேக்கு புதுசா ஒரு ஹேண்ட்ஸமான எம்ப்ளாயி ஜாயின் பண்ணியிருக்கான்னு அவன் சொல்ல, எனக்கு உன் கஃபே பத்திலாம் கவலை இல்லைன்னு சாவும் சொல்லிடுறான். அப்ப சா அப்படி என்னதான் ரீட் பண்ணிட்டு இருக்கான லீஹுன் அதை வாங்கி பார்த்து ரீட் பண்ண இவனுக்கும் அந்த ஸ்டோரி சுத்தமா பிடிக்கல. சோ அவன் போனதும் சா ஜினாவோட ரைட்டிங்க்கு 5 ஸ்டார் கொடுக்குறான். ஆபீஸ் மீட்டிங்ல அந்த மேனேஜர் இல்லாததால வேலைலாம் சரியா நடக்கலன்னு சொல்லி எல்லாரையும் திட்டுறாரு. அங்க இருந்த டக்டவங்க என்னாலதான் அப்படி ஆகிட்டுன்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர் எழுத போக அந்த மேனேஜர் அவளை போக விடாம வார்னிங் மட்டும் கொடுத்து விட்டுடுறாரு. சோ இனிமே ரைட் பண்ண போறதே இல்லைன்னு சொன்ன ஒரு ரைட்டர் கிட்ட வந்து மறுபடியும் ரைட்டிங்க ஸ்டார்ட் பண்ண சொல்லி அவ கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா அந்த ரைட்டரோ எனக்கு எழுதலாம் இப்ப டைம் இல்ல, கிளாஸ் இருக்கு, இனிமே எப்பவும் என்னால எழுத முடியாதுன்னு சொல்ல, நான் உனக்கு எக்ஸ்பென்சிவான சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி அவன் மனசை மாத்த பாக்குறா. இப்ப 2 பேரும் சாப்பிட போக அங்க சர்வரா டூம் நிக்கிறான். பட் அவனை கண்டுக்காத டாக்டரவங்க அந்த ரைட்டருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் ரைட் பண்ண சொல்லி அவனை மோட்டிவேட் பண்றா. அப்ப ஹாப்பியான அந்த ரைட்டரும் லைட்டா மனசு மாறிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா சாசேஜ் வேணும்னு ஆர்டர் கொடுக்க டூம் நீ கேக்குறதெல்லாம் இங்க இல்லைன்னு சொல்லிடுறான். சோ என்ன பண்ணனு தெரியாது அவளும் வேகமா ஓடி போய் வேற கடையில சாசேஜ் வாங்க போறா. அவ வெளியே போனதும் டூம் நேரா அந்த ரைட்டர் கிட்ட வந்து அவனை திட்ட கோவமான அவனும் சாப்பிடாம வெளியே இருந்து போயிடுறான். பட் சாசேஜ் வாங்கிட்டு திரும்பி வந்த அவ அங்க அவன் இல்லைன்னதும் டூம் தான் ஏதோ பண்ணி அவனை வெளியே அனுப்பிட்டான்னு புரிஞ்சுக்கிறா. அதனால அவ அந்த ரைட்டர் கிட்ட சாரி கேட்டுட்டே அவங்களோட ரைட்டிங்காக அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்றா. ஆனா இன்னுமே கோவத்துல இருந்த அந்த ரைட்டர் எனக்கு சும்மாலாம் மெசேஜ் பண்ணாதன்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துடுறான். இதை பார்த்த டோமோ நீ ஏன் தேவையில்லாம அவளை கஷ்டப்படுறேன்னு தெரியல, உனக்கு நிறைய காசு வேணும்னு இப்பவே அவன் விஷயம் சொல்லு, நான் நிறைவேற்றிக்கிறேன்னு சொல்றான். பட் அவளும் நான் நல்ல விதமா தான் என்னோட விஷயம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிடுறா. அப்ப அவ பின்னாடியே போன டூம் திடீர்னு அவ ஃபேஸ்க்கு முன்னாடி அவன் கையை வைக்க இப்ப 2 பேரும் அந்த பீச்ல வந்து நிக்கிறாங்க. அப்படியே அவன் அவகிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாம ரிலாக்ஸா இருன்னு சொல்ல ஷாக்கான அவளும் இது கனவு தானு கேக்குறா. ஆனா இது கனவு இல்லைன்னு டூம் சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகி அந்த பீச்லயே உட்காந்து அதோட அழகை ரசிச்சிட்டு இருக்கிறா. அப்போ டூம் கிட்ட நான் சின்ன வயசுல அழணும்னு தோணுச்சுன்னா இங்கதான் வருவேன்னு சொல்ல அதுக்கு நீ வீட்லயே தனியா உட்காந்து அழலாமேன்னு பதில் கொடுக்குறான். அப்ப அவ வருத்தப்படுறத பார்த்து அவன் அவளோட தலையை டச் பண்ண போக அவன் ஃபிங்கர்ல இருந்த பேண்டேஜை பார்த்துட்டு எதுவும் பண்ணாம அப்படியே இருந்துடுறான். இப்போ டக்டவங்க ஏன் திடீர்னு என்கிட்ட நல்லவனா நடந்துக்கிறேன்னு கேட்க அவனும் உன்னை லவ்ல விழ வைக்க தான் இப்படிலாம் பண்றேன்னு சொல்லிடுறான். அப்ப கிஸ் பண்ணலாமான்னு அவ கேட்க அவனும் உடனே கிஸ் கொடுக்க பக்கத்துல போறான். பட் அவ என்ன சொன்னான்னு அப்பதான் ரியலைஸ் பண்ணி கிஸ் பண்ணாம திரும்பிடுறா. சோ அவனும் சரி வா வீட்டுக்கு போலாம்னு சொல்ல இப்ப 2 பேரும் வீட்டுல நிக்கிறாங்க. ஆனா அவனோட கையை பிடிச்சிருந்த அவளும் என்ன சொல்லன்னு தெரியாம புழுதா இருக்குன்னு உள்ள போக போறா. பட் அவ பேரை சொல்லி டூம் கூப்பிட்டு அவளும் பயந்து திரும்பி பாக்குறா. அப்போ அவ அவனோட ட்ரெஸ் எல்லாம் மழையில நனைஞ்சிரும் உள்ள எடுத்துட்டு போன்னு சொல்ல அதை எடுக்க வந்த அவன் மேலேயே அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வேகமா உள்ள ஓடி போயிடுறா. அடுத்த நாள் ஜினா பார்லருக்கு போய் என்ன அழகா ரெடி பண்ணு, நான் ஸ்கூல் ரியூனியனுக்கு போக வேண்டிய இருக்குன்னு அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. அப்ப அவளுக்கு சா கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்டுட்டு நம்ம இப்போ உடனே பேசியாகணும்னு சொல்றான். ஆபீஸ்ல இருந்து டாக்டரோட தலைக்குள்ள கிஸ் கிஸ்னே ஓடிட்டு இருக்குது. நேத்து ஏன் அப்படி ஓப்பனா கிஸ் கேட்டோம்னு நினைச்சிட்டு டெஸ்க்ல முட்டிட்டு இருக்கிறா. அப்ப உள்ள வந்த சாவும் மீட்டிங்க்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஜினாவை பார்க்க போறான். சோ இப்ப 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ண அவளோட ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணி ரைட் பண்ணா டாப் 10ல வந்துருவ. பட் அதுல 5% எனக்கு பே பண்ணணும்னு ஒரு கண்டிஷனும் வைக்கிறான். நான் எப்படி உன நம்புறதுன்னு அவ கேட்க ஹேர் கட் பண்ணிருக்க போலன்னு சொல்லி டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறான். அப்படியே லீஹுன் இன்னைக்கு ரியூனியனுக்கு வரானான்னு அவன் கேட்க அவ அதுக்கு எந்த ரிப்ளையுமே கொடுக்கல. அப்போ சா அவகிட்ட நீ ரியூனியனுக்கு போகாத அவனை மீட் பண்ணாதன்னு சொல்ல அது என்னோட இஷ்டம்னு அவளும் சொல்லிடுறா. உன்னோட ரைட்டிங் எல்லாம் ரீட் பண்ணும்போது அது எல்லாமே அவனை பத்தி தான் இருக்குது, அதான் உன் ரைட்டிங் யாருக்குமே பிடிக்கல, உன் கதைக்கு இப்ப ஒரு புது ஹீரோ வேணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சா அவளை பாக்குறான். ஒர்க் முடிச்சுட்டு டக்டவங்க வீட்டுக்கு வர டூம் எங்கேயோ வெளியே கிளம்புறான். அப்போ அவனோட கையை பிடிச்சாவ நானும் உன் கூட வாரேன்னு சொல்ல சோ அவளையும் அவ கூட கூட்டிட்டு போறான். அப்படியே 2 பேரும் இப்போ ஒரு பிளேஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்க டூம் அவ கிட்ட நான் தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னோட பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லிட்டு என்ன உன்னால லவ் பண்ண முடியுமான்னு கேக்குறான். ஆனா எதுவும் சொல்லாத அவ ஷாக்ல அவனையே பார்க்க நீ மட்டும் அப்படி பண்ணனா என்ன லவ் பண்ண ஃபர்ஸ்ட் மனுஷி நீ அதான் இருப்பன்னு சொல்றான். அவன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்காத டக்டவங்க இப்ப என்ன சொல்லன்னு தெரியாம அவனையே பார்த்துட்டு இருக்கிறா. எபிசோட்ல என்ன லவ் பண்ணணும்னு சொன்ன டூம் கிட்ட இவன் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறா, ஜினா லீஹுனை மீட் பண்ணா ஸ்கூல் ரியூனியனுக்கு போவான்னு இது எல்லாத்துக்குமான ஆன்சரா பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் இமீடியட்டா பார்க்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.